ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் நான் ஒரு பாதி மூடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிரண்டை நிறைய இருக்கனால. பூண்டு, இஞ்சி, புளி கண்டிப்பாக வைக்கணும். புளி வைக்கலைன்னா உங்களுக்கு அரிக்கும். புளி கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் கூட வச்சுக்கலாம். உளுந்து லைட்டாக கொஞ்சம் செவக்கட்டும். கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சவொன்னே இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம அரைச்சிட்டு கடைசியில் வந்து இது ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கணும். நல்லாயிருக்கும். இந்த உளுந்து சாப்பிடும்போது கொஞ்சம் குறப்பாக வரும் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரண்டை துவையல் நமக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முட்டி வலிக்கு, ஜாயிண்ட் வலி எல்லாத்துக்கும் நல்லது. இது மூலத்துக்கு கூட நல்லது சொல்கிறாங்க. அதில் இலையும் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இலையும் நம்ம சேர்த்துக்கணும். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற வலி எல்லாமே அது நிவர்த்தி பண்ணிடும். கிராமத்தில் அது அதிகமாக கிடைக்கும். இப்போ இங்கே நான் வந்து மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். அக்கம் பக்கத்தை கேட்குறவங்களுக்கும் நான் கொடுப்பேன். எல்லா தொட்டிலையுமே பிரண்டை இருக்குது. உளுந்து எடுத்து கிணத்தை வச்சுட்டேன். மிளகா லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு வறுத்துட்டு நம்ம பிரண்டையை போட்டுக்கலாம். தேங்காயை வதக்க வேணாம். தேங்காய் நம்ம துருவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரண்டையை மேலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காயை வதக்க வேண்டாம், அது அப்படியே போடுங்க, நல்லாயிருக்கும். நான் வதக்கினா வச்சு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பச்சை தேங்காய் தான் நம்ம அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ பிரண்டையை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இலையோடையே நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து போடுங்க. இதோட புளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி போட்டிருக்கேன். அது பிறகு கொஞ்சோண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டு போட்டுருங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும். பூண்டு கொஞ்சம் போட்டுருக்கோம். இதை நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கலாம். கலர் அப்படியே மாறணும், ஃபுல்லாக கலர் மாறணும். இது ஒரு நல்லெண்ணெயிலே நான் வதக்குறேன். இப்போது ஏன்னா நீங்கள் வதக்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா இது கண்டிப்பாக அரிக்கும். அதனால் வந்து நல்லா வதக்கிடுங்க. முடிஞ்சால் கூட அரைச்சிட்டு கூட ஒரு வாட்டி கூட நம்ம வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல் வாட்டியே நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது அரிக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு வாரம் வச்சுக்கலாம், ஒன்றுமே கெட்டு போகாது. ஏன்னா புளி நிறைய வச்சுக்கனால கெட்டும் போகாது. நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் திருவிட்டு வந்தாச்சு. ஏன்னா முதல்ல திருவிடணும், அப்போ தான் எல்லாம் நம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பிரண்டை வந்து வதங்கிடுச்சு, கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்டோன்னா நல்லா ஆறினோன்னா நம்ம இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். வதங்கிடுச்சு, இதை ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். லாஸ்ட்டில் நம்ம அந்த வறுத்து வச்ச உளுந்த லாஸ்ட்டில் நம்ம போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் வதக்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அரைக்கணும்னு ஒரு பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். எந்த அளவு வதக்குறோமோ நம்ம தைரியமாக சாப்பிட்லாம், அரிக்காமல் இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் உள்ளதுன்னு அரிக்கிறது இல்லை, இருந்தாலும் சரி நம்ம ஒரு வாட்டி வதக்கலான்னு சொல்லிட்டு வதக்குறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம இதை மருந்து மாதிரி எடுத்துக்கலாம். துவையெல்லாம் பிடிக்காதவங்க கூட நல்லா இதை ஊற்றி சாப்பிட்டு நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இது மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு முட்டி வலி எந்த ஒரு வலியுமே இருக்காதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.